ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஈக்குவலண்ட் EMF of two batteries in parallel combination. ஸோ EMFனா நமக்கு தெரியும் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது ஒரு பேட்டரியோட வோல்டேஜ். இப்போ ஈக்குவலண்ட் EMF அப்படின்னா சப்போஸ் இப்போ 2 பேட்டரிஸ் இருக்குது, அதோட மொத்த EMF தான் ஈக்குவலண்ட் EMF அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேட்டரிஸை வந்து நம்ம parallel காம்பினேஷனில் வச்சுருக்கோம். இதோட ஈக்குவலண்ட் EMF எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டரியோட EMF E1 எடுத்துக்கலாம், செகண்ட் பேட்டரியோட EMF E2ன்னு எடுத்துக்கலாம். இந்த 2 பேட்டரிக்குமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது வந்து ஸ்மால் R1 அப்படின்னு இந்த பேட்டரிக்கு எடுத்துக்கலாம், இது வந்து ஸ்மால் R2 இந்த பேட்டரிக்கு எடுத்துக்கலாம். ஸோ 2 பேட்டரிஸ் இப்படி பேரலெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும் போது என்ன ஆகும்னா, ஸோ இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவ் டெர்மினலில் தான் நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா, 2 பேட்டரிஸுமே கரண்ட்டை சர்க்யூட்குள்ளே புஷ் பண்ணும். சப்போஸ் இந்த பேட்டரியோட EMF வந்து 6 வோல்ட் இல்லை 3 வோல்ட்னு எடுத்துக்கலாம், இந்த பேட்டரியோட EMF வந்து 6 வோல்ட்னு எடுத்துக்கலாம். நம்ம வந்து மொத்தமாக EMF டோட்டல் EMF கேட்டால் 6 + 3 = 9 வோல்ட் அப்படின்னு எழுத முடியாது. பிகாஸ் இதில் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து மாறும். சம்டைம்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் மாறிச்சுன்னா இதோட EMF வந்து 3 or 6 வோல்ட்டெல்லாம் இருக்காது, 3க்கும் 6க்கும் நடுவில் இருக்கும். இப்போ ஒருவேளை ஒரு பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இது வந்து கரண்ட்டை அதிகமாக கொடுக்கும், இது அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து கரண்ட் கம்மியாக கொடுக்கும். அதனால் நம்ம வந்து இப்படி டிரெக்டாக போட முடியாது, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு பேட்டரியும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகிறனால அதோட கரண்ட் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகுதா டிஃபிகல்ட்டாக ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு நமக்கு தெரியாது. இதனால் என்ன ஆகும்னா டோட்டல் வோல்டேஜ் வந்து அஃபெக்ட் ஆயிரும். இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா EMF of equivalent EMF will be equal to E1 into R2 plus E2 into R1 by R1 plus R2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த EMF E1 இதிலேருந்து வரக்கூடிய கரண்ட் I1, இது I2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா I is equal to V by R அப்படின்னு நமக்கு தெரியும். பட் கரண்ட், இந்த பேட்டரி கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து நம்ம I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். I1 அப்படின்னு எடுக்கும்போது இது கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் என்னது E1, அதாவது EMF E1 டிவைடட் பை இந்த பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஸ்மால் R1. ஸோ இதை வந்து ஈக்குவலண்ட் EMFல இந்த EMF ஈக்குவலண்ட் EMFல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு I1ஓட வேல்யூ கிடைக்கும். இதே மாதிரி பேட்டரி, இந்த செகண்ட் பேட்டரியில் வரக்கூடிய கரண்ட் வந்து I2. ஸோ I2 எப்படி எழுதிக்கலாம்னா E2 மைனஸ் அந்த மொத்த ஈக்குவலண்ட் EMF டிவைடட் பை R2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ பேட்டரிஸ் இப்படி பேரலாக கனெக்ட் ஆகும்போது இப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே அதுக்கு கொடுக்கலன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரெக்டாக அப்படி கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ கரண்ட் வந்து உங்களுக்கு வெளியே போக முடியாது. இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை, பட் ஒரு தியரிட்டிக்கலாக. இப்போ ஒரு பேட்டரி கரண்ட்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது இன்னொரு பேட்டரி திருப்பி புஷ் பண்ணிகிட்டு இருக்கும். ஒன்று இப்படி புஷ் பண்ணும், இன்னொன்று இப்படி புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ டோட்டல் கரண்ட் என்ட்ரிங் த ஜங்ஷன் வந்து வில் பி ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் லீவிங் த ஜங்ஷன். வெளியே போகிறதும் உள்ளே போகிறதும் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து கிர்ச்சாஃப்ஸ் லா படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் கரண்ட் என்ட்ரிங் த ஜங்ஷன் வில் பி ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் will be equal to total current leaving the junction. அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும், I1 plus I2 will be equal to 0. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன வேல்யூஸ், E1 minus EEQ divided by R1 plus E2 minus EEQ divided by R2 is equal to 0. சரியா, ரெண்டு சைடுமே நம்ம R1 into R2வால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளைங் வித் R1 R2. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம R1 R2வால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ R1 R2வால் மல்டிப்ளை பண்ணும்போது
இந்த R1 கேன்சல் ஆகிடும், இந்த R2 கேன்சல் ஆகிருக்கும். ஸோ மீதி உள்ள டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னு வரும்போது E1 இன்ட்டு R2 மைனஸ் EEQ இன்ட்டு R2 ப்ளஸ் EQ இன்ட்டு R1 மைனஸ் EEQ இன்ட்டு R1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த EEQ டேர்ம்ஸை நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி குரூப் பண்ணலான்னா E1 R2 plus E2 into R1 is equal to EEQ into R1 plus R2. ஸோ இந்த EEQ டேர்ம்ஸ் இந்த பக்கமாக கொண்டு வந்திருக்கேன், ரைட் சைட் கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம EEQ மட்டும் இந்த பக்கமாக வச்சுட்டு மீதி டேர்ம்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு E1 R2 plus E2 R1 by R1 plus R2 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவலண்ட் EMF ஆஃப் 2 பேட்டரிஸ் இன் பேரலோட ஃபார்முலா. ஸோ நீங்கள் இதில் உள்ள EMF வேல்யூஸ் அப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலண்ட் EMF ஓட வேல்யூ வந்து கிடைக்கும்.